Hello friends, welcome to Prani's Food Paradise. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சாஃப்ட்டான ஒரு பேசன் கோகோனட் பேடா. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்காக ஒரு 100 கிராம் கடலை மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன். 100 கிராம் சுகர். இந்த மாதிரி நம்ம வந்து கோகோனட் பவுடர் ஒன்று கடையில் கிடைக்கும், அது வாங்கிக்கலாம். ப்ளஸ் 4 ஏலக்காய். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த கோகோனட் பவுடர் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணுங்க. இது வந்து டெசிகேட்டட் பவுடர்னு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கோகோனட்டை விட இந்த பவுடரை யூஸ் பண்ணால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நார்மல் கோகோனட் இந்தளவுக்கு வராது. இன்கேஸ் கொப்பரை தேங்காய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் நம்ம ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப நேரம் பண்ண வைத்துண்டா இது ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஸ்மெல் வருங்க. இப்போ நம்ம தனியாக அதில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதே பேனில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம இந்த கடலை மாவை போட்டு நல்லா வறுக்கணும். இப்போ இந்த மாதிரி கடலை மாவை கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் கடலை மாவில். ஸோ நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் இதில் நடுவில் கொஞ்சம் ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த இதில் வந்துட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம்ஸ் சுகர் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு சுகர் பவுடராக கூட ஆட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம். எனிவே அது எப்படி மெல்ட் ஆகிடும். இப்போ இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் ஆட் பண்ணதும் நல்லா கைவிடாமல் நல்லா கிளறுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிளறணும். ஸோ சிம்லேயே வச்சு நம்ம பண்ணலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி வச்சிடாதீங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி கலந்துகிட்டே வந்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். இப்போ நடுவில் நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கும். நம்ம ஆட் பண்ணுறதுக்கு கலந்து விட்றதுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன்லேயே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கோகோனட் பவுட்ரு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண கோகோனட் பவுட்ரு. இப்போ இதெல்லாமே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் பவுட்ரு போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தேவைப்படாது. ஸோ ஜஸ்ட் இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கிளறணும். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்ஸ் இது வந்துட்டு ஃபுல்லாக செட்டில் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற விடணும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு உருண்டை பிடிக்கணும். இப்போ இது கொஞ்சம் ஓரளவு ஆறிடுச்சுங்க. இப்போ இது வந்துட்டு நம்ம ஒரு சின்ன பால்ஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம உள்ளங்கையில் நெய் தடவிட்டு இதை உள்ளங்கையால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பேடாவாக நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த இதில் பண்ணிக்கலாங்க. இதை வந்து கொஞ்சம் சூட்டில் நம்ம பண்ணணும். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் நம்ம இதெல்லாமே செஞ்சு வச்சிடலாம். ஃப்ளேவரே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.